கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் கட்டாய கடன் வசூலில் ஈடுபட்டால் சிறை தண்டனை என்ற புதிய மசோதாவை சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி தாக்கல் செய்தார். பொருளாதாரத்தில் நலிவடைந்த சாதாரண மக்கள், விவசாயிகள், பெண்கள், சுய உதவிக் குழுக்கள், கூலி தொழிலாளர்கள் கடன் வழங்கும் நிறுவனங்களின் கவர்ச்சிகரமான கடன் திட்டங்களில் சிக்கி தாங்க முடியாத கடன் சுமைகளால் பல இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். இதுகுறித்து தமிழக துணை முதல்வர் உதயநிதி சட்டசபையில் புதிய மசோதாவை தாக்கல் செய்தார். அதில் கடன் வழங்கும் நிறுவனங்கள் கடனை வசூலிப்பதற்கு கடுமையான வழிமுறைகளை பின்பற்றுவதால் அது கடன் பெற்றவர்களை சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ள தூண்டுதலாக அமைந்து விடுகிறது. அந்த எண்ணங்களில் இருந்து மக்களை காக்கும் வகையில் ஒரு சட்டத்தை இயற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 வருடங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். ஒருவேளை கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடன் வழங்கிய நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும். வலுக்கட்டாயமாக கடன் வசூலில் ஈடுபட்டால் பிணையில் வெளிவர முடியாத அளவிற்கு சிறை தண்டனை விதிக்கப்படும். கடன் வழங்கும் நிறுவனம் கடன் பெற்றவரையோ அல்லது அவரது குடும்பத்தினரையோ கட்டாயப்படுத்தவோ, மிரட்டவோ, பின்தொடரவோ, அவர்களின் சொத்துக்களை பறிக்கவோ கூடாது. கடன் பெற்றவர் அல்லது அவரது குடும்பத்தினரிடம் வலுக்கட்டாய வசூலில் நடவடிக்கையில் ஈடுபட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். இந்த சட்ட திருத்தத்தின்படி கடன் வாங்குவோருக்கும் கடன் கொடுக்கும் நிறுவனத்திற்கும் இடையே ஏற்படும் பூசல்களை தீர்த்து வைக்க குறை தீர்ப்பாயரை அரசு நியமிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது.